அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏன் மேனேஜர் வர வர நம்ம படம் எல்லாம் ஓடுறது இல்ல? அதான் சிஎம் பேரன் பேட்டிலேயே சொல்லிட்டாரு, இவர் சண்டை போட்டா காமெடியா இருக்கு அப்படின்னு. போதா குறைக்கு அமெரிக்காவில் இருக்கிற அர்னால்டு, ஜப்பான்ல இருக்கிற ஜாக்கி ஜான் இவங்கெல்லாம் தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்க முடியும்? அண்ணனுக்கு மூட்டை மூட்டையா லெட்டர் வந்த காலெல்லாம் போச்சு. அந்த போஸ்ட்மேனுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். மொத்தம் வந்திருக்கிறதே 4 லெட்டர் தான். இது திருச்செந்தூர் கோயிலேருந்து வந்திருக்கிற பிரசாதம். இது ஒரு மாணவன் வந்து நாகர்கோயிலேருந்து இன்ஜினியரிங் சீட்டுக்காக உதவி கேட்டு எழுதின லெட்டர். இது நம்ம ஆடிட்டர் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் விஷயமா அர்ஜென்ட்டாக ஃபைல் பண்ணுன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இது வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து நம்ம தலைவரோட தலைமை ரசிகர் மன்றம் அமைச்ச லெட்டர். அவருக்கு என்ன பொண்ணுக்கு கல்யாணமா? படிக்கிறேன் கேளுங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. இப்போ நம்ம மாநில அரசியல்ல பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. நீங்க அரசியல்ல இறங்க இதுதான் சரியான நேரம். போன மாசம் கூட எங்க ஊர்ல ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்து கூட்டம் போட்டாரு. நல்ல கூட்டம், ஜனங்க மாறுதலை விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே நீங்க ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தை திருச்சியில கூட்டினீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும். வெளிநாட்டு தலைவர் எதுக்காக திருச்சியில கூட்டம் போடுறாங்க? அவர் வேற ஸ்டேட் தலைவருமா, என்ன பண்றது? நம்ம ரசிகர் மன்ற தலைவரோட அரசியல் ஞானம் அப்படி இருக்குது. சரி, அவன் சொல்றதும் சரிதான். நாமளே ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் நடத்தி பார்த்தா என்ன? உணவே அதுக்கு பேரு வெறும் ரசிகர் மன்ற கூட்டம் இல்ல, டாக்டர் பத்மஸ்ரீ சில்பா குமாரோட ரசிகர் நற்பணி மன்ற கூட்டம். அடேங்க அப்பா, அதுக்கு இவ்வளவு நீளமா பேர் வச்சா நல்லாவா இருக்கும்? ஏயா என்ன காலையில எல்லாரும் வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? சார் அப்படி சொல்லாதீங்க சார். இது ஒரு பொதுக்குழு கூட்டம். உங்க ரசிகர் மன்ற மாநாட்டை திருச்சியில கூட்டலாமா, இல்ல மதுரையில கூட்டலாமா, இல்ல சென்னையிலே கூட்டலாமான்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். யோ, அதுக்கு முன்னாடி நம்ம கட்சிக்கும் ரசிகர் மன்றத்துக்கும் தனி கொடி சின்னம் இதெல்லாம் முடிவு பண்ண வேணாமா? அந்த சின்னம் கூட டார்ச் லைட்டு தீப்பந்தம் இது எதையாவது ஒன்று பண்ணிக்கலாம். இந்த கலரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நானும் சமையல் கட்டில் உட்காந்துக்கிட்டு காய்கறிகளை நறுக்கும்போது அறுத்து அறுத்து யோசனை பண்ணி பார்த்தேன். எல்லா கலரையும் யூஸ் பண்ணிட்டாங்க. மிஞ்சினது இந்த பீட்ரூட் கலரும் கத்திரிக்காய் கலரும் தான். அண்ணே பேசாம வெள்ளை கலர்ல நம்ம கொடி வச்சுக்கிட்டா என்ன? ஏன் உனக்கு பிடிச்ச கலர்னு சொல்றியா, இல்ல கட்சிக்கு நீ தான் விசுவாசமா இருக்கணும்ன்ற மாதிரி காட்டுறியா? லூசு பையன், அது சமாதான கொடிடா. அதனால என்ன, சண்டை சச்சரவுல இருந்து நம்ம மாநிலத்தை மீட்டு சமாதானத்தை கொண்டு வரதுதான் நம்ம கொள்கைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயந்து போய் 23ஆம் புலிகேசி மாதிரி வெள்ளை கொடி புடிச்சிட்டு வந்துட்டாருன்னு பத்திரிகையில் எழுதிட்டா? அததான் அப்பவே சொல்லிட்டோமே, நாங்க சண்டைக்கே வரல, சமாதானம் தான் எங்க லட்சியம்னு. டேய் சின்ன என்னடா இந்த டார்ச் லைட்லாம் வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டரி யாரு, இந்த பல்பு ஃபியூஸ் போகாம பாத்துக்கோங்களா சொல்லுவாங்க. லைட் ஹவுஸ் மேடம், கட் அவுட் வைக்க ரொம்ப செலவாகும். அண்ணே பேசாம வரி குதிரை சின்னமா வச்சுக்கிட்டா எப்படின்னு? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சிந்திக்கிறானே. ஆமா, அதுல அப்படி என்னடா ஸ்பெஷல்? அண்ணே அதுல ஒயிட்ல பிளாக் கோடு, வெள்ளை கொடிக்கு சூப்பரா இருக்கும்ண்ணே. அதுதான் மிருகத்திலேயே வேகமா ஓடுற மிருகம். படம் தான் ஓட மாட்டேங்குது, சின்னமாவது ஓடட்டுமே, அதையே வச்சிடலாம். இவ வேற. டேய், நான் வரும்போது வரவேற்கிறதுக்கு இந்த கட் அவுட்டு, அதுக்கப்புறம் இந்த போஸ்டரு, அதுக்கப்புறம் அந்த போர்டு ஒன்று பெருசா வச்சிருப்பாங்க, இந்த முகம்லாம் போட்டு எழுத்தெல்லாம் எழுதி ஃப்ளெக்ஸ், அதுக்கெல்லாம் இந்த வாசகங்கள்லாம் இப்பயே நம்ம முடிவு பண்ணி சொல்லிடுறது நல்லதுடா. ஆமாண்ணே, அன்னைக்கு ஒரு பேனர் பார்த்தனே, நம்ம கால்நடைத்துறை அமைச்சருக்கு நம் மாநிலத்தின் கால்நடையே அப்படின்னு வச்சிருக்காங்கண்ணே. கரெக்ட் தான். நிதி அமைச்சருக்கு மாநிலத்தின் கருவூலமே அப்படின்னு வைக்கும்போது கால்நடைத்துறை அமைச்சரை நம் மாநிலத்தின் கால்நடையே அப்படின்னு சொன்னா என்ன? டேய், இந்த மாதிரி சிந்தனையாளர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நாமளே யோசிச்சு சொல்றது நல்லதுடா. ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கடா. நம் மாநிலத்தின் நவரசமே. யோ, அதெல்லாம் ரொம்ப ஓவரியா, கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். அண்ணே நம் மாநிலத்தின் விக்கிபீடியாவே, நம் மாநிலத்தின் யாஹூவே, நம் மாநிலத்தின் கூகுளே, இப்படி ஏதாவது புதுசா வச்சா தானே நல்லா இருக்கும். இப்ப அதுதானே ட்ரெண்டு. ஆமாண்ணே. ஆமா, பையன் என்ன சொல்றான்? ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இங்கிலீஷ்ல அதெல்லாம் நெட் சம்பந்தப்பட்ட விஷயம். பின்னிடுடா, நம்ம கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் நீதான். நோட் பண்ணிக்கோமா பையனை. கொள்கை பரப்பு செயலாளரா? அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே.
இந்த கொள்கை பரப்பு செயலாளர், இந்த பொருளாளர், இந்த 2 பதவியுமே வேணானே. ஏன்னா இவங்க தான் கட்சியை உடைப்பாங்க, இல்ல கட்சி இவங்களை தூக்கி வெளியே போட்டுரும்னே. ஏன்னா நம்ம மாநிலத்தோட பொலிட்டிக் ட்ரெண்ட் அப்படி இருக்குண்ணே. இது கூட வைக்கலாமே, நம் மாநிலத்தின் லேட்டஸ்ட் ட்ரெண்டே அரசியலுக்கு வரும் ஹேண்ட்ஸமே அப்படின்னு கூட வைக்கலாம். இதெல்லாம் தான் ஜனங்க டிவியில அடிக்கடி கேக்குற வார்த்தைகள். அதெல்லாம் சரி, மாநாடு கட்சின்னு ஆரம்பிச்சா ஆளுங்கட்சிக்காரன் பிரச்சனை பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். சார் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஏற்பாடு? ம். அடுத்த படம் நான் யாருக்கு பண்றேன்னு தெரியுமா? யார் அந்த பலியாடு? அண்ணி, முன்னாள் நடிகை சிரிப்பழகி சொப்பன சுந்தரிக்கு அந்த அம்மாவோட பின்னணி என்னன்னு கூட விசாரிச்சாச்சு. யாருன்னு தெரியுமா? நம்ம மாநிலத்தோட பொதுப்பணித்துறை அமைச்சரு, தரைப்படை தலைவரு பொன்னேரியாரு. எப்படி? இதில் ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இப்போ போயிடலாம். என்னப்பா தமிழ், படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போடுற? அட என்ன சார் நீங்க, சரித்திரத்துல இதுதான் முதல் தடவையா? இல்ல யாருக்குமே நடக்காதது எனக்கு மட்டும் நடக்குதா? என்ன ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன் நானு. ஆமா தமிழ், இதுக்கு மேல இதுல பிரச்சனை பண்ணாம இருந்தா கேஸ் இங்கே தூங்கும். மீறி திரும்பவும் ஏதாவது விளையாட நினைச்சீங்கன்னா இந்த கேஸை மறுபடியும் தூசி தட்டி எடுத்துருவீங்க. கேசவா, எதிரிக்கு எதிரி நண்பன். சரி வாங்க நம்ம கிளம்புவோம், போய் ஆட்டோ பிடிங்க. ஹலோ ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த ரிப்போர்ட்டர் தமிழ் கிளம்பியாச்சா? சார் இப்போதான் சார் கிளம்புறாரு. அவரை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். தமிழ், ஆட்டோலாம் வேணாம், கார் வந்துட்டு இருக்கு. ஏறுங்க தமிழ்.